ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. ஒரு கிராம அதிகாரி அவர் கிராமத்தில் இருக்க குடிமக்கள் கிட்ட வாங்க வேண்டிய முறையான வரி பணத்தை விட அதிகப்படியான வரியை அவங்கள வருத்தி வாங்கினா அவர் அரசரால் தண்டிக்கப்படுவார். அவர் செல்வத்தை திருடர்கள் திருடிட்டு போயிடுவாங்க. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயுள் முடிவில் நரகலோகத்தை அடைவார். குடிமக்கள் நரகத்துக்கு போகிற அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தா அந்த குடிமக்கள் கிட்டேயோ அந்த குடிமக்களை ஆள்ற ராஜா கிட்டேயோ தானம் வாங்குற வேதியர்களும் கோரமான நரகத்தை அடைவாங்க. குடிமக்கள் கிட்ட ஒரு ராஜா அவங்க பொருளையும் செல்வத்தையும் அநியாயமாக வற்புறுத்தி வாங்கி அதை வேதியர்களுக்கு தானம் செஞ்சா நரகத்தில் கஷ்டப்படுற மாதிரி குடிமக்களால் இங்கேயே கஷ்டப்படுவார். செங்கோல் முறைப்படி ஆட்சி செலுத்தாத ராஜாவுக்கும் பிறன் மனைவியோட முறை மீறி கூடுறவங்களுக்கும் திருடர்களுக்கும் பெரும் பாவம் வந்து சேரும். தீர விசாரிச்சு உண்மையை உணராத காரணத்தால் ஒரு அரசன் ஒரு நிரபராதிய குற்றவாளினோ ஒரு குற்றவாளிய நிரபராதினோ ஒரு திருடனை விடுவிச்சு ஒரு நிரபராதியை தண்டிச்சா அந்த அரசன் நரகத்துக்கு போவார். நெய், எண்ணெய், சாப்பாடு, வாகனம், மது, மாமிசம், கல், வெல்லம், கரும்பு, சர்க்கரை, தயிர், கிழங்குகள், பழங்கள், விறகுகள், இலைகள், புஷ்பங்கள், மருந்துகள், வாகனங்கள், குடைகள், வண்டிகள், பீடங்கள், பாத்திரங்கள், ஈயம், தாமிரம், பித்தளை, தண்ணீரில் தோன்றுற சங்கு முதலானது, வீணை முதலான இசைக்கருவிகள், பட்டாடைகள், பருத்தி ஆடைகள், இது மேலே எல்லாம் உள்ள விருப்பத்தினால ஒருத்தரை ஏமாற்றி இந்த பொருட்களை திருடுறவங்க நரகத்தை அடைவாங்க. எது எப்படி இருந்தாலும் அடுத்தவங்க பொருளை கடுகளவு அபகரித்தாலும் அவங்க உறுதியாக நரகத்தை அடைவாங்க. இது சத்தியம். இப்படி மகா பாதகங்களையும் உப பாதகங்களையும் செய்கிறவங்க உயிர் போனதுக்கப்புறம் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ஒரு சரீரம், அதாவது யாதனா சரீரத்தை அடைஞ்சு யமலோகத்தில் பெரும் துக்கத்தை அனுபவிப்பாங்க. அதர்ம காரியங்கள் செய்யறதுலேயே விருப்பமுள்ள தேவர்கள், மனுஷங்க, பசு பட்சிகளை எல்லாம் யமதர்மரே விசாரித்து பலவிதமான தண்டனைகளை கொடுப்பார். ஒரு மனிதர் வேதத்தில் உள்ளபடி ஒரு சமயம் ஆச்சாரம் உள்ளவராக இருந்து அப்புறம் நீதி தவறி நடந்திருந்தா அவங்களுக்கு குருவே தண்டனையையும் பிராயச்சித்தத்தையும் கொடுப்பார். மனசறிஞ்சே ஒருத்தர் தப்பு செஞ்சிருந்தா அவங்களுக்கு யமனே தண்டனையை கொடுப்பார். பிறன் மனைவியோட முறை தவறி கூடுறது, அநியாயம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அரசரே தண்டனை கொடுப்பார். ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியாம வஞ்சனையா பாவங்களை செய்கிறவங்களுக்கு யமனே ஆசிரியர். அதனால ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கு அவசியம் பிராயச்சித்தம் செய்யணும். அரசர் மூலமோ குரு மூலமோ பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடலைன்னா கற்ப கோடி காலங்கள் ஆனாலும் அந்த பாவம் அவனை விட்டு போகாது. பாவம் செய்கிறவங்களும் பாவம் செய்ய சொல்கிறவங்களும் அது சரின்னு சொல்கிறவங்களும் அந்த பாவத்தோட பலனை அனுபவிப்பாங்க. இது சத்தியம்.